பைத்தான் ப்ரோக்ராம்ஸை நம்மளோட மொபைல் ஃபோன்லேயே செய்யலாங்க. நான் என்னோட மொபைலில் PY3 அப்படிங்கிற ஒரு பைத்தான் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பைத்தானை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது ஸ்க்ரீன் எப்படி வந்திருக்கு பாருங்கள். பைத்தான் ஸ்க்ரீன் இப்படி தான் ஓப்பன் ஆகும் மொபைலில். இங்கே நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே எல்லோ கலரில் ஒரு ரவுண்டுக்குள்ளே ஒரு ஹேரோ இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ரோக்ராம் ரன் ஆகும். இது ரன் ஸ்க்ரீனுங்க. ரன் ஸ்க்ரீன்னா நம்ம ப்ரோக்ராமை என்ன எழுதியிருக்கிறோமோ அதனோட அவுட்புட்டை இங்கே பார்க்கலாம். இப்போ நான் இது வரைக்கும் இன்னும் ப்ரோக்ராம் எதுவுமே எழுதலை. ஃபஸ்ட்டு போய் நான் எழுதிட்டு வரேன். மேலே இருக்கிற ஏரோவை கிளிக் பண்ணுறேன். ப்ரோக்ராமுக்கு உள்ளே போகுது. இது ஸ்கிரிப்ட் மோடில் ப்ரோக்ராம் இப்போ டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. பைத்தானில் நம்ம இன்ட்ராக்டிவ் மோடுன்னு ஒன்று பார்த்துருக்குறோம். அந்த மோடுக்கு போகணும் அப்படின்னா அங்கே மேலே நியூக்கு பக்கத்தில் ஒரு 3 கோடு இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே கீழே மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு பாருங்கள். இதில் அந்த ரன்னுங்கிற ஹெட்டிங்க்கு கீழே இன்டர்ப்ரெட்டர்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீன் இது போல் வரும். இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 கிரேட்டர் தென் சிம்பிள் பக்கத்தில் கர்சர் பிளிங்க் ஆகிட்டுருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட் மோடுன்னு சொல்லியிருக்கேன். நான் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த ப்ராம்ப்ட்டுக்கு பக்கத்தில் கர்சர் பிளிங்க் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னேன். இன்டர்ப்ரெட்டர் இப்போ ரெடியாக இருக்குது, நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸை வாங்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போ நான் ஏதோ ஒன்று டைப் பண்ணேன். 20 + 40 அப்படின்னு கொடுத்தேன். இமீடியட்டாக 60ன்னு ரிசல்ட் வந்துடுச்சு பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது ஒரு கேல்குலேட்டர் மாதிரி. கேல்குலேட்டரில் எப்படி நம்ம நம்பரை தட்டின உடனே ஆன்சர் வந்துடுதோ அதே போல் தான் நம்ம இன்ட்ராக்டிவ் மோடுலேயும் பைத்தானில் நம்ம இமீடியட்டாக எதையாவது ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்ட்ராக்டிவ் மோடை யூஸ் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். அதுவே நம்ம ஒரு ப்ரோக்ராமாக எழுதணும். இப்போ நான் நம்பராக கொடுத்தா ஓகே, நம்பர் கொடுத்தா அடுத்த செகண்டில் ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ நான் இது ப்ரோக்ராமாக யூஸ் பண்ணுறேன் ஃப்யூச்சர் யூஸ்க்கு. எப்போ பார்த்தாலும் நான் இந்த ப்ரோக்ராமை எடுத்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அந்த 50, 54, 23 அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்குறேன் இல்லைங்களா, அதை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை வச்சு நான் கேல்குலேட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது நான் இப்போ ஏக்கு 52ன்னு அசைன் பண்ணிட்டேன், பிக்கு 54ன்னு அசைன் பண்ணியிருக்கிறேன் நான். இப்போ அதை ரெண்டையும் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். C = கொடுத்துட்டு சியில் ஏவையும் பியையும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். A + Bன்னு கொடுத்துட்டேன். இப்போ சியை பிரிண்ட் பண்ணணும். இப்போ சியை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் ப்ராக்கெட் போட்டிருக்கணும், ஆனால் நான் ப்ராக்கெட்டு போடலை. பிரிண்ட் சின்னு மட்டும் கொடுத்துருக்கேன். ஒரு எரர் வருது. என்ன எரரு? மிஸ்ஸிங் பேரண்டீசஸ் அப்படின்னு வருது. இப்போ நான் மேலே போயிட்டு அங்கே ப்ராக்கெட் போடணும்னு நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் மேலே போக முடியாது. இப்போது அதே ப்ரோக்ராமை ஸ்கிரிப்ட் மோடில் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே போல் தான் பிரிண்ட்டுக்கு நான் பிரிண்ட்டு சிக்கு இடையில் ப்ராக்கெட் போட்டிருக்கணும், போடலை. இப்போ போடாமலே டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ரன் பண்ண உடனே அதே போல் எரர் வருது பாருங்கள். இப்போ எரர் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், மேலே இருக்கிற அந்த ஏரோவை கிளிக் பண்ணி பேக் உள்ளே போகலாம். உள்ளே போய் நான் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை பாருங்கள், ப்ராக்கெட் போட்டு கரெக்டாக பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன்னா வித்தவுட் எரரில் ஆன்சர் டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். எஸ், ஆமாம், 10ன்னு ஆன்சர் வந்துடுச்சு. இதே போல் தான் எத்தனை வாட்டி வேணும்னாலும் நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போடலாம், ஸ்டார் போடலாம், நம்மளோட விருப்பம். இப்போ நான் ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராமை சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ரோக்ராமை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். மேலே இந்த நியூக்கு பக்கத்தில் ஒரு ஓப்பன் சிம்பிள் இருக்குது பாருங்கள். அந்த ஓப்பன் சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபைல் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் கொடுக்குறேன், ஓம் கொடுக்குறேன். நான் PYன்ற ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரில் நியூ ஃபைல் 1 கொடுத்த உடனே என்னோடய ஃபைல் ஓப்பன் ஆயாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ப்ரோக்ராமை நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எஸ், ஆமாம், ஒரு சர்க்கிளோட ஏரியாவையும் பெரிமீட்டரையும் கேல்குலேட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் தான் அது. ரன் பண்ண உடனே ஆன்சரும் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். சர்க்கிளோட ஏரியாவும் பெரிமீட்டரும் கேல்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணியாச்சு. இப்போ இது போல் இன்னும் ஈஸியான ப்ரோக்ராம்ஸோ அல்லது எல்லா ப்ரோக்ராம்ஸுமே நம்ம சிஸ்டம் இல்லாதவங்க மொபைல்லையே செய்யலாங்க. இப்போ ப்ரோக்ராமுக்கு போகிறேன். இந்த ப்ரோக்ராமில் ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் வேணும்னாலும் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷனையும் இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷனையும் இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறேன். அதாவது ஆருக்கு நான் ரன் டைமில் வேல்யூஸாக வாங்கணும்னு நினைக்கிறேங்க. ஆமாம், உள்ளேயே முன்னே 5ன்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. இப்போ அதுக்கு பதிலாக ப்ரோக்ராமை ரன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஆரோட வேல்யூவை என்ட்ரு பண்ணணும். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், என்டர் ரேடியஸ்னு வருது. இப்போ ரேடியஸ் 3ன்னு கொடுக்குறேன். கொடுத்து என்ட்ரு பண்ண உடனே ஆன்சர் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள்.
எஸ், இதை தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா லாஸ்ட்டு வீடியோவில். ஒரு ப்ரோக்ராமுக்கு நம்ம ரன் டைமில் வேல்யூஸை கொடுக்கணும் அப்படின்னா இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷனையும் நம்ம பயன்படுத்தலாம். ஆமாங்க, இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம நம்பரை என்டர் பண்ணணுன்னா இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷன், அதாவது டைப் கன்வர்ஷன் ஃபங்க்ஷனையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதே போல் எல்லா ப்ரோக்ராம்ஸையும் நம்ம மொபைல் ஆப்லேயே செய்யலாங்க. ஃபைலில் போயிட்டு மறுபடியும் நியூ கொடுத்துட்டு நியூ பேஜில் அடுத்த ப்ரோக்ராமை செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது போல் இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.